இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவியில் பட்டர்ஃப்ளை கேட்குறது மாடலுங்க. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன் பண்ண உடனே தமிழ்நாடு அரசுன்னு வந்துட்டு திரும்ப வந்து அது போயிட்டு மெனு வந்து டிஸ்பிளே ஓஎஸ்டி வரமாட்டேங்குது. மெனு டிஸ்பிளேவும் வராது, படமும் வராது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. இது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெமரி ஐசிக்கு போகிற வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜாக இருக்கிறதுனால இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மெமரி ஐசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கரண்ட்டு போகணும். ஆனால் இவங்க கஸ்டமர் கொடுத்த டிவியில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் போகுது. இந்த 8 வோல்ட் ஏன் அதிகமாக போகுதுன்னா, நம்ம 8 வோல்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற டிரான்சிஸ்டர் 2236ங்கிற டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆனதுனால ஹை வோல்டேஜாக உங்களுக்கு வந்து நமக்கு மெமரி ஐசிக்கு வருது. இதை வந்து நம்ம மாற்றிட்டோம்னா நமக்கு சரியாக போயிடும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த கம்ப்ளைண்ட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நிறையா டிவியில் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும், இது பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள். மாற்ற போகிறோம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ திரும்பவும் ஆன் பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு இப்போ டிரான்சிஸ்டர் கழட்டியாச்சு. கழட்டின வாட்டி இப்போ வோல்டேஜ் வந்து ட்ரைவ் வோல்டேஜ், சிக்னல் வோல்டேஜ், ட்ரைவ் வோல்டேஜ் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்குறோம். பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிரான்சிஸ்டர் மாற்றியாச்சு. 2236 டிரான்சிஸ்டர் மாற்றிட்டோம். இப்போ திரும்பவும் நம்ம கிட்ட ஆன் பண்ண போகிறோம். பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ரிமோட்டில் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வோல்டேஜ் செக் பண்ணலாம். பாருங்கள், மெமரி ஐசியில் 5 வோல்ட் வர இடத்துல 5 வோல்ட் வருது. முன்னே வந்து 8 வோல்ட் வந்து இருந்துச்சு. நம்ம அந்த டிரான்சிஸ்டர் மாற்றினால வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீடியோ கொடுத்து கூட படம் பார்க்கலாம். ஓஎஸ்டியும் வரும், உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். கம்ப்ளைண்ட் இருக்காது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்துட்டு படம் வர மாட்டேங்குது, நம்ம ப்ளூ பேக் மட்டும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. இது இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த டிரான்சிஸ்டரை மாற்றினா உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. நிறைய பேர் தெரியாமல் போர்டை மாற்றிடுறாங்க. தொடர்ந்து பாருங்கள். நம்ம படம் போட்டு பார்க்கலாம். ஒரு வோல்டேஜ் கரெக்டாக போயிடுச்சு. 5 வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. ஆன் பண்ணுறோம். தமிழ்நாடு அரசு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொலைச்சி தமிழ்நாடு அரசு இருக்கும். முன்னே வந்து தொலைச்சி வராது. ஒரு மெனு வருது, ஓஎஸ்டி வருது. படமும் போட்டு பார்க்கலாம். ஏவி பின் போட்டேன். வீடியோ பின் கொடுத்துருக்கேன். ஏவி போடுறேன். பாருங்கள், படம் வந்துடுச்சு. நல்லா ஓடிட்டுருக்குது. அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ்டு. இதை வந்து நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.